சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. புழல், சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, கட்சியை பலப்படுத்துவது குறித்து இரண்டாவது நாளாக ஆய்வுக் கூட்டம். மின் இணைப்பை பெற கட்டட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை. மின் இணைப்பு விதிமுறைகளில் தளர்வு அளித்தது தமிழ்நாடு மின் வாரியம். பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டை விட குறைந்தது. முழு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை சுமார் 40% குறைந்துள்ளதாக புள்ளி விவரம். சென்னை அடுத்த பரந்தூர் விமான நிலையத்தை அதானி குழுமத்திடம் ஒப்படைக்க திட்டம். பரந்தூரில் ஆய்வுப் பணிகளை தொடங்கியதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியையொட்டி இத்தாலி ஓவியர் அசத்தல் முயற்சி. 4 ஏக்கர் விளைநிலத்தில் ஈஃபில் கோபுரத்தின் ஓவியத்தை உருவாக்கி வரவேற்பு. தென்கொரியாவில் சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக ஊழியர்கள் போராட்டம். போனஸ் முறையை மேம்படுத்த வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை. உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பரபரப்பு பேச்சு. ஆஸ்திரியா பயணம் மகத்தான பலனை தந்துள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. இரு நாடுகளின் நட்புறவில் புதிய அத்தியாயம் என தாயகம் திரும்பிய மோடி பெருமிதம். நெடுந்தீவு அருகே 3 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் 13 பேர் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். உத்தரப்பிரதேசத்தில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மின்னல் தாக்கியதில் 19 பேர் உயிரிழப்பு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. அசாம் மாநிலம் காசிரங்காவில் வெள்ளத்தில் சிக்கிய வனத்துறையினருக்கு நிவாரண உதவிகள் வழங்கிய பேரிடர் மீட்பு படையினர். உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம். ஜம்மு காஷ்மீர் கத்வா பகுதியில் பயங்கரவாதிகள் தேடும் வேட்டை நீடிக்கிறது. ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் விடிய விடிய ரோந்து. டெல்லியில் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழைநீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். விவசாயிகள் போராட்டத்தால் மூடப்பட்ட ஷம்பு எல்லையை 1 வாரத்திற்குள் திறக்க வேண்டும். ஹரியானா மாநில அரசுக்கு பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. யூரோ கால்பந்து அரையிறுதி சுற்று போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நெதர்லாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இங்கிலாந்து. வருமான வரித்துறையை ஏவிவிட்டு குடும்பத்தினரை மிரட்டி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை இழுக்கிறது பாஜக. பாஜகவின் மோசமான அரசியல் என ஆம் ஆத்மி காட்டு.
T20 உலகக்கோப்பை தோல்வி எதிரொலியால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு மாற்றம். பாகிஸ்தான் அணி தேர்வுக்குழுவில் இருந்த முன்னாள் வீரர்கள் வஹாப் ரியாஸ், அப்துல் ரசாக் நீக்கம்.